வணக்கம். அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். Merry Christmas to all of you. சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் கீழுள்ள 50 வருடங்கள் பழமையான அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் இருந்து லாரன்ஸ் மற்றும் எஸ்தர் என் குடிசையில் ஒரு குடில் என்ற தலைப்பில் என் குடிசையில் உள்ள குடிலை உலகமெங்கும் உள்ள அனைத்து கிறிஸ்தவர்களும் காண வாய்ப்பளித்த மாதா தொலைக்காட்சிக்கு நன்றி. இதோ எங்கள் குடிசையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தாவீதின் ஊரான பெத்லகேமிலே பிறந்திருக்கக்கூடிய நம்முடைய பாலன் இயேசுவை ஆராதிக்க உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள், அவரை ஆராதிப்போம். இப்பொழுது முதலாக இந்த செய்தியானது இடையர்களுக்கு சென்று சேர்கின்றது. ஏனென்றால் அவர்கள் தான் இந்த இயேசுனுடைய பிறப்பிற்காக நெடுங்காலமாய் அவர்கள் காத்திருந்தார்கள். சோ அந்த செய்தியானது அவர்களை சென்று சேர்கின்றது. செய்தி அவர்கள் கேட்டவுடன் அவர்கள் மட்டிராத பெருமகிழ்ச்சி அடைகின்றார்கள். உடனே ஓடோடி சென்று இதோ பிறந்திருக்கூடிய பாலன் இயேசுவை அவர்கள் ஆராதிக்க ஓடி செல்கின்றார்கள். அது மட்டும் அல்லாமல் இதோ ஞானிகள் ஏரோது மன்னனை சென்று இயேசு இவ்வாறு இங்கே பிறந்துகள் கூடும் என்று கேட்கும்போது அவர் அங்கே பிறக்கவில்லை, மாறாக அவர் இந்த மாட்டுத் தொழுவத்திலே இதோ இந்த மாடடையும் கொட்டிலே அவர் பிறந்திருக்கிறார். நமக்காக இந்த மாடு உண்ணும் இந்த தீவன தொட்டிலே அவர் கிடத்தப்பட்டிருக்கின்றார். அவர் நமக்காக உணவாக வந்தார் என்ற செய்தியை இது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அதனால் நாங்கள் இந்த குழியை எங்களால் முடிந்த அளவு ஒரு பழமை மாறாமல் மேலை நாடுகளில் எவ்வாறாக அவர்கள் உருவாக்குகின்றார்களோ அதே போல நாங்கள் இந்த ரோம், ஸ்பெயின் அந்த மாதிரி ஊர்களிலே இந்த குடில்கள் எவ்வாறாக உருவாக்கப்படுகின்றதோ அதை நாங்கள் அடிப்படையாக கொண்டு அவ்வாறாக நாங்கள் இந்த பழமை மாறாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இந்த குடிலை உருவாக்கி இருக்கின்றோம். அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், அவர்கள் செய்யும் வேலைகளாக இருக்கட்டும், அதே போல இங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் இவற்றையெல்லாம் நாங்கள் தத்ரூபமாக அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல இருக்க வேண்டும் என்றும் இதோ இயேசு பிறந்திருக்கக்கூடிய இந்த மாட்டுத் தொழுவமானது அவ்வாறாக நாங்கள் அமைத்திருக்கின்றோம். அந்த பழமை மாறாமல் ஒரு தத்ரூபமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த குடில்களை வீட்டிலே நாம் அமைக்கும் போது நம்முடைய வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு இந்த செய்தியானது சென்று சேர்கின்றது. அதே போல இந்த இயேசுனுடைய பிறப்பினுடைய செய்தியை இளைஞர்கள் கேட்டவுடன் அவர்கள் கண்டிப்பாக இந்த செய்தியானது மக்கள் அனைவருக்கும் தெரிய வேண்டும் என்று அவர்கள் சென்று எல்லோரிடமும் சொல்கின்றார்கள். அதே போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செய்தி அவர்களால் மக்களுக்கு சென்று சொல்லும் போது நம்மால் ஏன் இதை சொல்ல முடியாது? ஏனென்றால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த சோசியல் மீடியா கம்யூனிகேஷன் பரவி இருக்கின்ற காலகட்டத்திலே நாம் இந்த செய்தியை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த மகனுடைய பிறப்பு நற்செய்தி உலகிற்கு தெரிய வேண்டும், அனைவருக்கும் இந்த செய்தியானது சொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் இவருடைய வருகை நம் குடும்பத்திலே ஒரு அமைதியும் சமாதானத்தையும் இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்திலே கொண்டு வரும். அதனை நாம் உலகெங்கும் சொல்ல வேண்டும். அதை நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அதைத்தான் இந்த குடில் அமைப்பானது ஒரு வருடம் செய்யும் போது நம்ம குடும்பத்திலே ஒரு அமைதியும் சமாதானமும் உருவாகும். அதே போல இந்த செய்தி பரவலாக மக்களிடத்தில் சென்று சேரும். வருகின்ற இந்த நம்முடைய பிள்ளைகள், சந்ததியினர்கள் இதை பார்த்து அவர்களும் இதை செய்ய முற்படுவார்கள். அதனால் இந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய இந்த நம்பிக்கையானது அது பரவி இருக்கும், அது தொடர்ந்து கொண்டு இருக்கும். அதே போல இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். அதை கற்று அவர்கள் செய்யும் போது இந்த வழி மரபு அது தொடர்ந்து கொண்டே வரும். இதன் வாயிலாக எங்களுக்கு எங்களுடைய குடிலையும் எங்கள் செய்தியையும் உலக மக்களுக்கு தெரிவிக்க வாய்ப்பளித்த மாதா தொலைக்காட்சிக்கு நாங்கள் மற்றும் ஒரு முறை நன்றி சொல்ல விரும்புகின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மற்றும் ஒரு முறை கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்துமஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல். தேங்க்யூ.